இருக்காதா அப்படின்ற ஒரு டவுட்லேயே சுற்றிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த கதையை சூரிய எடுத்துகிட்டு வந்தார் அண்ட் தி என்டையர் டீம். ஸோ அதை கேட்ட உடனே சரி இதில் வந்து ஒரு ஹை எமோஷ்னல் வேல்யூ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. அதனால தான் தைரியமாக இது உள்ளே இறங்கணும். அண்ட் இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட் வரைக்கும் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ZEE5ஓட புது ஸ்ட்ராட்டஜியாகவே பார்த்தீங்கன்னா இப்போது அக்ரெசிவாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த சட்டமும் நீதியும்லேருந்து தான் உங்களுக்கு அந்த ஆக்சுவல் ப்ராஜெக்ட்ஸோட அந்த கிராஃப் உங்களுக்கு இனிமேல் தான் தெரியும். வேறு வேறு ஜானர்ஸ், வேறு களத்துலேருந்து நாங்கள் வந்து நிறைய கதைகளை உங்களுக்கு கொண்டு வர போகிறோம். இந்த வருஷம் மட்டுமே 9 வெப் சீரிஸ் வரப்போகுது. அதில் இது ஒன்று நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். இதோட வந்து நிறைய படங்களும் நாங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படங்கள் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ ஒரு மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படம், ஒரு வெப் சீரிஸ்னு மாறி மாறி உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். அடுத்தது வந்து ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாமன் கூட ZEE5ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேறு வேறு ஜானர்ஸில் வெப் சீரிஸ், நிறைய படங்கள், தியேட்ரிக்கல் ஃபிலிம்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. சட்டமும் நீதியும் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி. சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்து ஹேண்டில் பண்ணி அதை டீட்டெயில் பண்ணி, ஏன்னா கரெக்டான விஷயங்களாக சொல்லணும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஆத்தென்டிகேட் பண்ணி சொல்லணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைட்டிங் டீமுக்கும் டைரக்ஷன் டீமுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டாவது, இது வந்து ஒரு இதை வந்து நாங்கள் கொடுத்த பட்ஜெட்டை தாண்டி இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து கொஞ்சம் கூட சளைக்கவே இல்லை. நீங்கள் பார்த்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அவங்க எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். நாங்கள் கொடுத்த அந்த ஒரு பட்ஜெட்டில் இந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கு ப்ரொடியூசர் சசிகலா அண்ட் பிரபாகரன் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் இந்த ஷோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஓபியோட ஒர்க் எப்படி இருந்தது, எடிட்டிங்கோட அந்த கிறிஸ்ப்னஸ் எப்படி இருந்தது, மியூசிக் டைரக்டரோட ஒர்க் எப்படி இருந்தது, ஆர்ட் டைரக்ஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து அப்படி பாடுபட்டிருக்காங்க இந்த கதைக்காக. அண்ட் நிஜமாகவே கோகுல், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் அமேசிங் சினிமாட்டோகிராஃபி. மியூசிக் டைரக்டர் பின்னிட்டாரு. அதுதான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். வெளியில் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது மியூசிக் பிரமாதமாக இருந்தது அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் அதுக்கான காரணகர்த்தா. அப்படிலாம் வேணாங்க, ஏன்னா மிரட்டுறீங்க. அண்ட் எடிட்டர், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். நிஜமாகவே கலக்கியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் பாலாஜியை பற்றி நம்ம சொல்லி டைரக்டர். அண்ட் அவர் வந்து ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, அவர் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்ஸ் இன் சினிமா இண்டஸ்ட்ரியாக வளர்க்குறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கால் ஷீட் வந்து கெஞ்சி கேட்டு ஒரு 10 நிமிஷம் வாங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு தான் கேட்டு வாங்கியிருக்கோம். வேறு படம் ஷூட்டிங்லேருந்து வந்திருக்காரு. தேங்க்யூ சார் அந்த 10 நிமிஷம் ஒதுக்குனதுக்காக. ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ரொம்ப மனசில் நிலைச்சு நிற்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த குப்புசாமி கேரக்டர் தான் சார். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து ஒரு மாதிரி உருக்க வச்சிட்டீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் மேடம், அந்த அந்த 2 சீனில் வந்து சரவணன் சாரை கலாய்க்கிற மாதிரி வந்தாலும் கடைசியில் வந்து ஒரு 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 இம்ப்ரெஷனை கொடுத்துட்டு போயிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ரிதா பற்றி சொல்லணுன்னா, நம்ரிதாவோட அப்பாவும் நானும் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓல்டுன்னு சொன்னோன்னே என்ன ஓல்டுன்னு நினச்சிடாதீங்க, பட் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். நம்ரிதா அந்த வயசுலேருந்து எனக்கு தெரியும், அந்த குட்டி குழந்தை வயசுலேருந்து தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க இவ்வளோ பெரிய ஹீரோயின் ஆயிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போ ஷீ இஸ் டூயிங் லாட் ஆஃப் அதர் மூவிஸ். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நான் சொல்லக்கூடாது, அது கூடிய சீக்கிரம் வரும், உங்களுக்கே தெரியும். பெரிய பெரிய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, அசால்ட்டாக சட்டிலாக அப்படியே கேஷுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க ப்ரீஸியாக பண்ணிட்டு போயிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் நம்ரிதா ஃபார் திஸ் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ்.
மற்ற ஆர்டிஸ்ட் எல்லோரும் பேர் நான் சொல்லி கூப்பிடல அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் சரவணன் சார் உங்களோட ஃபேன் சார். நாங்கள்லாம் காலேஜ் டைம்லேருந்து உங்களை வந்து உங்களோட படங்கள்லாம் பார்த்து நாங்கள் ரசிச்சிருக்கோம். இப்போது ஒருத்தர் வெளியில் சொன்னார், இந்த கதையில் இப்போ வேறு யாரையும் என்னால் நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னாரு. அதுதான் சார், இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த கதையை உங்களோட ஷோல்டர்ஸில் தாங்கி அப்படியே கொண்டு போயிட்டீங்க சார் 7 எபிசோடு. நிஜமாகவே வந்து அந்த ஒரு வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ் அப்படின்னு நம்ம இந்த கதைக்கு வந்து ஒரு டேக்லைனாக வச்சுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சாதனை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சில பேரால் அது வந்து ரொம்ப சீக்கிரம் முடியும், சில பேருக்கு வந்து அது ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் வரும், சில பேருக்கு கொஞ்சம் வரும் கொஞ்சம் வராமல் போகும், ஒரு பார்ஷியல் சக்ஸஸ் வரும், சில பேருக்கு வராமையே கூட போகும். ஸோ இப்படி தான் நம்ம எல்லாருமே வந்து பயணிச்சிட்ருக்கோம், இன்க்ளூடிங் மீ. ஸோ அந்த ஒரு யதார்த்தமான ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு கதை, சின்ன வயசில் ஒரு பாதிப்பு, அதுக்கப்புறம் அவரால் வந்து அவருக்காகவே வாய்ஸ் கொடுக்க முடியல, ஆனால் வேற ஒருத்தருக்காக ஒரு வாய்ஸ் கொடுக்க போய் அவரோட வாய்ஸை கண்டுபிடிச்ச கதை தான் இது. ஸோ அந்த கேரக்டரில் வந்து ஒரு அண்டர்டாக் கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணி சரவணன் சார் எல்லாரையும் வந்து நீங்கள் அசத்திட்டீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப பேச விரும்பல, எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்து வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருமே வேறு ஜானரில் இன்னும் எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய காத்துட்ருக்கு. இது உங்கள் எல்லாரையும் டச் பண்ணியிருக்கோம், ஒரு ஹார்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல டச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அண்ட் பிரபா சார், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இதில் இன்னும் நிறைய பேர் வர முடியல, அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேங்க்யூ. தேங்க்யூ கௌஷிக். எனக்கு என்ன பேசுறது, நான் ஜஸ்ட் பிளாங்காக இருக்கேன். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இந்த இடத்துல நின்று நான் நிறைய பேர் இப்படி நான் வெல்கம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒருத்தங்க இப்படி வெல்கம் பண்ணியிருக்கிறது எனக்கே அது எனக்கு புதுசாக இருக்குது. அதுக்கு மெயின் முக்கிய காரணம் ஹஸ்பண்ட் பிரபாகரன் தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களை நம்பி கொடுத்ததுக்கு கௌஷிக் சாருக்கும் ஜீஃபைக்கும் எப்போவுமே வந்து நான் நன்றிகள் தெரிவிச்சுட்டே இருப்பேன். அண்ட் என்டையர் டீமுக்கும் என்னுடைய நன்றிகள். அண்ட் இப்போ செட்டில் இப்போ எப்படி என் குழந்தை எப்படி உட்காந்துருக்காலும் அப்படியே தான் செட்லேயும் நம்ரிதா கூட விளாண்டுட்டே இருப்பாள். அண்ட் இந்த மாதிரி ஸோ சீரியஸ்லி எனக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ தான் நான் சொல்லணும். எனக்கு சீரியஸாக எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆங்கராக இருக்கும்போதும் சரி, ஆர்டிஸ்டாக இருக்கும்போதும் சரி, நிறைய பேசியிருக்கேன் இதே மேடையில். அண்ட் இப்போ வந்து எல்லாருக்கும் நன்றிகள் மட்டும்தான் எனக்கு சொல்ல தோணுது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். பாலாஜனை வந்து எனக்கு பாலாஜன் தான் கூப்பிடுவேன், பிகாஸ் மை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு திருச்சியிலேருந்து பக்கத்து வீடு எல்லாமே ரொம்ப க்ளோஸ், ஒரே ஸ்கூல் எல்லாமே. ஸோ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நம்ம ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம்டா அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொன்ன மாதிரியே சொன்னதை விட அவர் வந்து எனக்கு ரீல்ஸ் எபிசோட்ஸை எடிட் பண்ணி எடுத்து வந்து காமிக்கும் போது சொன்னதை விட பயங்கரமாக பண்ணிட்டாரு. ஸோ அப்போ நான் வந்து ஓகே, அவர் சொன்னதை விட பண்ணுறாரு, நம்மளும் அதை விட அதிகமாக பண்ணணுமே அப்படின்றதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சார் சரவணன் சார் வந்து பருத்தியூர்லேருந்து பார்த்ததுலேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அவருக்கு ஸ்கோர் பண்ணுறது வந்து பயங்கரமாக பண்ணணும் அப்படின்றது மைண்டில் வச்சுருந்தேன். அப்புறம் நிறைய மூமெண்ட்ஸ் வந்து எபிசோட்ஸில் க்ரியேட் பண்ணிட்டாங்க, ரைட்டிங்லேயும் டைரக்ஷன்லேயும் டிஓபியோ எடிட்டிங்லேயும் எல்லோரும் சேர்ந்து நிறைய சரவணன் சாருக்கான மூமெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக க்ரியேட் பண்ணிட்டாங்க எபிசோடில். ஸோ அந்த மொமெண்ட்ஸில் நான் ஸ்கோர் பண்ணும்போது அது இன்னும் பெட்டர் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சாங் 2 சாங் பண்ணியிருக்கோம். 6th எபிசோட்லேயும் 7th எபிசோட்லேயும் 2 சாங் பண்ணியிருக்கோம். என் ஃப்ரெண்டு லிரிசிஸ்ட் ஸ்ரீனி இருக்கார், அவரு நான் பாலாஜி 3 பேரும் தான் சாங்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்போம். நிறைய சாங்ஸ் வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ அதை பயங்கரமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒர்க் பண்ணி 2 சாங் பண்ணியிருக்கோம். 6th எபிசோட்லேயும் 7th எபிசோட்லேயும் உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கௌஷிக் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சப்போர்ட் அண்ட் எவ்ரிதிங். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ராஜெக்ட் வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து சூரிய பிரதாப். ஏன்னா அவரோட ரைட்டிங் தான் இது இவ்வளோ அழகாக வந்ததுக்கான காரணம். அதுக்கப்புறம் பாலாஜி அவரோட டைரக்ஷன். நானும் பாலாஜி எல்லாமே ரொம்ப நாளாக ஒரு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ சரி நாங்கள் எல்லாம் ஒன்று பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பித்தோம். பட் ஆனால் இது ரொம்ப ஒரு சீரியஸான ஸ்கிரிப்டுன்றது உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சுது. இதுக்கு வந்து கண்டிப்பாக இது மக்கள்கிட்ட கண்டிப்பாக கரெக்டான ஒரு
விஷுவலில் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் மெனக்கட்டோம். நான் என் டீம் இங்கே தான் இருக்காங்க. வினோத், இம்ரான், அகில், இவங்க இல்லைன்னா இது வந்து ஒரு பாசிபிளான ஒரு விஷயமா இருக்காது. அண்ட் அகைன் கௌஷிக் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சார் ஃபார் சூஸிங் திஸ் ஸ்கிரிப்ட். அண்ட் அவர் ப்ரொடியூசர் பிரபா சார், ஓகே தானே? ஏன்னா டெய்லி வந்து முடிச்சிருவீங்களா கேட்டுகிட்டே இருப்பார். பட் பயங்கரமான சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசராக இருந்தார். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. நான் இது மாதிரிலாம் பேசி பழக்கம்ல, பேசுகிறா தப்பாக நினச்சிக்காதீங்க. இயக்குனர் சூரிய பிரதாப் வந்து என்னை கூப்பிட்டு இந்த குப்புசாமி கேரக்டர் என்ன சொன்னார். நான் அதை கேட்ட உடனே எனக்கு நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய தயக்கம் இருந்தது. அவர்கிட்ட சொன்னேன், எல்லாம் முடியுமான்னு கேட்டேன். உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். அதோடு வந்தேன். அப்புறம் நம்ம இயக்குனர் டீம்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கேரக்டர் நல்லா வலுவை ஏற்றி கொடுத்தாங்க. அதனால் சூரிய பிரதாப் அவர்களுக்கும் இயக்குனர் டீம் அவர்களுக்கும் நம்ம தயாரிப்பாளர் அவர்களுக்கும் ஜி5 அவங்களுக்கும் என்னோட மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். ஆக்சுவலி டேரக்டரும் நானும் வந்து வேறு ஒரு படத்தில் வேறு விஷயமா மீட் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் டேரெக்டாக கதை தெரியாமல் வேலை பார்த்த ஒரே ஆள் தான். கதை தெரியாது, எதுவும் தெரியாது, எடுத்துகிட்டு வந்தாங்க. அது எடிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கே கதை தெரியும். அட போயிடலாம், இது முன்னாடியே சொல்லிக்கலாம் அப்படின்னு இருந்தது. அண்ட் என்னை ரெஃபர் பண்ண விபினுக்கு தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. அவ்வளோதான். வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே மேடையில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இந்த வெப் சீரிஸ் சொல்லணுன்னா ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட். பிகாஸ் இந்த மாதிரி டீம் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். எனக்கு அசிஸ்ட் பண்ண என்னுடைய அசிஸ்டன்ஸ் ப்ளஸ் த ஹோல் டீம் ஆஃப் சட்டமும் நீதியும், இன்க்ளூடிங் எவ்ரி டீம். ஏன்னா எல்லாருமே வந்து நாங்கள் இந்த பர்டிகுலர் டீம் தான் நல்லா ஒர்க் பண்ணல, எல்லாருமே இறங்கி ஒன்றா ஒர்க் பண்ணோம். அண்ட் எவ்ரி டே ஆஃப் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி மீட் மாதிரி தான் இருந்திருக்கு. அண்ட் கம்மிங் பேக் டு மை டிபார்ட்மெண்ட், ஐ ஹேட் லவ்லி காஸ்ட்ஸ். சரவணன் சார் வெரி ஃப்ரெண்ட்லி டு ஒர்க் வித், ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி, காஸ்டியூம் சைட்லேயும் சரி. அண்ட் அம்ரிதா அண்ட் அருள் ஜோதி சார் அண்ட் அதர் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், அவங்களாம் இல்லைன்னா எனக்கு இந்த ஒர்க் இங்கே இல்லை. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் பாவனா, தி ஆர்ட் டைரக்டர் ஆஃப் த ப்ராஜெக்ட். அவங்க எனக்கு வர முடியல. ஸோ அண்ட் அவங்களால ஐ நோ பாலாஜி அண்ட் கோகுல். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு ஜி, கௌஷிக் சார், தேங்க் யூ வெரி மச். And to Sasi and Prabha sir, the producers, and to the whole team of Sattam Nidhiyum. கண்டிப்பாக நீங்களாம் பார்த்துருக்கீங்க. உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜி5க்கு தான் எல்லோரும் நன்றி சொன்ன மாதிரி. ஐ திங்க் we're all very blessed to have been part of a project by a platform like this. So thank you Kaushik sir, thank you so much. It's interesting to see the lineup of what Z5 has been doing, and I'm excited as well. Thank you Avinash and Preeti. Thank you to our producers, 18 creators. Thank you Prabha sir, thank you Sasikla ma'am, and to Divya ma'am, thank you so much. இதில் என்னோட சீன்ஸ் எல்லாமே சரவணன் சாரோட தான் இருந்தது. அண்ட் டு சச் அ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சரவணன் சார். ரொம்ப ஒரு டவுன் டு அர்த்தான ஹம்பிள் பர்சன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு ஃபுல் செட்டையும் சரி, என்னோட இந்த காம்பினேஷன் சீன்ஸ்லேயும் சரி. எனக்கு இட் வாஸ் அ வெரி ஈஸி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ சார். இந்த கதையை எழுதுனது சூரிய பிரதாப் சார். அவரால் இன்றைக்கி இங்கே வர முடியல. அவ்வளோ அழகாக எழுதின ஒரு கதை. லைக் இட் வாஸ் வெரி வெல் ரிட்டன். எல்லா கதாபாத்திரமுமே ரொம்ப தாட்ஃபுல்லாக எழுதியிருந்தார். அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் தட் ஐ காட் டு ப்ளே அருணா. ஸோ தேங்க்யூ சூரி சார். தேங்க்யூ பாலாஜி சார். அவ்வளோ குயிக்காக எந்த டைரக்டராலையும் புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. பாலாஜி சார் டிட் இட் ஸோ எஃபிஷியன்ட்லி. அண்ட் அவரோட டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். Our costume stylist Maria ma'am and her ADs as well. Thank you ma'am. All the comfort during set. Thank you so much. Cinematographer Gokul sir and his team of assistant cinematographers. எல்லாரும் அவ்வளோ
அந்த ஒரு ப்ரெஷரில் அந்த குவிக்கான பேஸில் ஒர்க் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. அவங்க ரொம்ப காமாக பண்ணாங்க, எந்த டென்ஷனும் இல்லாமல். அந்த ப்ரெஷர்லேயும் எல்லாமே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக போச்சு. ஸோ இட் வாஸ் ஃபுல் டீம்ஸ் ஒர்க். அண்ட் our editor Ravanan sir and music by Vibin sir. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த எல்லா சீனையும் அவ்வளோ ரேசி ஆக்குனதுக்கு அவர் ஒரு பெரிய ரீசன். ஸோ தேங்க்யூ. அண்ட் our art director Bhavna ma'am, thank you. And I'm very very grateful for this opportunity. And இதில் அருணான்கிறோட கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ளஸ் வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்ததில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.